யாராவது நல்லது செய்யறத பார்த்தா, இவன் ஏன் இவ்ளோ குடுக்குறான்னு மனசுக்குள்ள எரிச்சல் வருதா? பிறர் உதவி செய்வதையே பொறாமையோட பார்த்தீங்கன்னா, அது நம்ம வாழ்க்கையையே மெதுவா காலியாக்கும். இந்த உண்மைய சொல்லுற குறள், இதோ இன்று நாம் பார்க்கும் குறள் 166. கொடுப்ப தழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதூஉம் உண்பதூஉமின்றிக் கெடும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, பிறர் நல்லது செய்யும்போது மகிழ்வதற்கு பதிலா அதை பார்த்து பொறாமைப்பட்டா அந்த மனநிலைதான் நம்ம வாழ்க்கையிலிருந்து செல்வம், அமைதி, வளம் எல்லாத்தையும் மெதுவா பறிச்சிடும். கொடுப்பதை மதிப்பவன் உயர்வான், பொறாமை கொள்ளுபவன் தாழ்வான். இதுதான் இயற்கையின் நீதிமுறை. சாலமன் பாப்பையா உரை. பிறர்க்குக் கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுகிறவனின் குடும்பம் உடுக்கவும் உண்ணவும் இல்லாமல் அலையும். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, பிறர்க்கு உதவி செய்வதைக் கண்டு பொறாமை கொள்பவனின் குடும்பம் ஒருநாள் உடுக்க உடை இல்லாமலும் உண்ண உணவு இல்லாமலும் தவிக்கும் நிலைக்குத் தள்ளப்படும். யாராவது உதவி செய்வதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா தோணுதா? கமெண்ட்ல மகிழ்ச்சி அல்லது மாற்றுகிறேன்னு எழுதுங்க. இந்த குறள் மனச தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க. பொறாமையிலிருந்து விடுபட நினைக்கிற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி பயனுள்ள குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.